வணக்கம். 23வது வாரம் மக்களே. வீக்லி ரவுண்ட் அப்னா உங்களுக்கு என்னன்னு தெரியும். இந்த வாரத்துல நடந்த முக்கியமான நியூஸ் எல்லாம் உங்ககிட்ட பிரசென்ட் பண்றதுதான் வீக்லி ரவுண்ட் அப். நான் மிஸ்டர் எம், என் கூட இருக்காரு மிஸ்டர் ஏ. நாங்க 2 பேரும் இந்த வாரத்துல முக்கியமான நியூஸ் எல்லாம் இது வச்சுலாம் அது வேணாம் அப்படின்ட்டு ரொம்ப நேரமா டிஸ்கஸ் பண்ணி கடைசியா உங்களுக்கு ஒரு லிஸ்ட் எடுத்துட்டு வந்திருக்கோம். மிஸ்டர் ஏ, நான் ஸ்டார்ட் பண்ணிட்டா? ஆமா, ஓகே ஓகே மிஸ்டர் எம். லிஸ்ட் பெருசா தான் இருக்குது, எல்லாமே முக்கியமான நியூஸ் தான் இருக்கு. ஓகே, நான் ஸ்டார்ட் பண்ணிடுறேன். ஹுவாவேக்கு எந்த சைடு போனாலும் சீவலு செதறல்ன்ட்டு யூஎஸ் வந்து டார்ச்சர் கொடுக்கறனால ஹுவாவேக்கு யூஸ்வலா அவங்களோட ப்ராசர் வந்து டிஎம்எஸ்சி அப்படிங்கிற ஒரு கம்பெனி தான் பண்ணி கொடுப்பாங்க. அவங்க தான் ஆப்பிளுக்கும் ப்ராசர் பண்ணி தராங்க. அவங்க கிட்ட வந்து யூஎஸ் சொல்லிட்டாங்க, நீங்க யூஸ் பண்ற எக்யூப்மெண்ட் எல்லாம் எங்களோடது, ஸோ நீங்க யாருக்கு உங்க கிளைண்ட்ஸ் யாருன்னு நாங்க தான் டிசைட் பண்ணோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. ஸோ ஹுவாவேக்கு அந்த சைடும் கடையை க்ளோஸ் பண்ணனால ஹுவாவே வந்து மீடியாடெக் அப்புறம் சாம்சங் கூட சேர்ந்தா இனிமேல் அவங்களோட 5G சிப்செட்ஸ் எல்லாம் ரெடி பண்ண போறாங்களாமா. ஓகே, நைஸ். சாம்சங் கேலக்ஸி S21, அதாவது அதோட பேர் S21 இருந்தா எனக்கு தெரிஞ்சு S30 தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ S21 30 அடுத்து வரப்போற சாம்சங் கேலக்ஸி எஸ் ஃபிளாக்ஷிப்ல அண்டர் டிஸ்பிளே செல்ஃபி கேமரா வரும் அப்படின்ற மாதிரி நிறைய ரிப்போர்ட்ஸுகள் உலா வருதாமா. ஆல்ரெடி 1-2 கம்பெனி இது வந்து டெமோ காமிச்சிருக்காங்க. ஷாமி காமிச்சாங்க, ஓப்போ காமிச்சாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் மாஸ் மார்க்கெட்ல நிஜமா கொண்டு வர போறது சாம்சங்கா இருக்கலாம். கொண்டுதான் நல்லா இருக்கும். ஏன்னா அவங்க தான் இந்த மாதிரி எல்இடி டிஸ்பிளே எல்லாம் கொண்டு வர்றாங்க. இதுல பெரிய பிரச்சனையே எல்இடி டிஸ்பிளே வச்சு அதுக்குள்ள இருக்க லைட் கொண்டு போறதுதான், பிக்சல்ஸ் டைல்யூட் பண்ணிட்டு. ஆமா, ஸோ பாப்போம். எக்ஸைட்டிங் நியூஸ் தான் அது உண்மையாவே. ஓகே, இதுவும் எக்ஸைட்டிங் நியூஸ் தான். என்னன்னா சிஸ்கோவோட செக்யூரிட்டி குரூப் அவங்க வந்து ஃபிங்கர் பிரிண்ட்டை வந்து பைபாஸ் பண்றதுக்காக ட்ரை பண்ணிருக்காங்க. எவ்வளவுனா வெறும் $2,000 செலவு பண்ணி நிறைய போன்ஸ், ஆப்பிள், மைக்ரோசாஃப்ட், சாம்சங், ஹுவாவே இந்த மாதிரி கம்பெனியோட ப்ராடக்ட்ஸ் எல்லாமே அவங்க வந்து பைபாஸ் பண்ண ட்ரை பண்ணிருக்காங்க. சக்சஸும் ஆயிட்டாங்க. என்னன்னா ஒரு யூசரோட ஃபிங்கர் பிரிண்ட்டை எடுத்து அதோட 3D மாடல், வெறும் 50 மைக்ரான் சைஸ்ல இருக்க 3D மாடலை ஜென்ரேட் பண்ணி அவங்க வந்து பைபாஸ் பண்ணிட்டாங்க. பட் ஆனா ஃபர்ஸ்ட் டைமே சக்சஸ் இல்ல, ஒரு 40 டைம்ஸ் கிட்ட அதை ட்ரை பண்ணி சக்சஸ் பண்ணிட்டாங்க. ஸோ நம்ம யூஸ் பண்ற ஃபிங்கர் பிரிண்ட் எல்லாம் உண்மையாவே செக்யூரிட்டி கிடையாது. பட் ஆனாலும் அவ்வளவு சீக்கிரமும் பண்ண முடியாது. ஆப்பிள் டிவைஸ்ல எதுனா ஐபேடை வந்து ஓபன் பண்ணிட்டாங்க, ஹுவாவேல வந்து ஹானர் 7X ஓபன் பண்ணிட்டாங்க. மைக்ரோசாஃப்ட் டிவைசஸ் கொஞ்சம் பண்ண முடியல. 4 லேப்டாப்ஸ் ட்ரை பண்ணாங்க, அந்த 4மே ஒர்க் ஆகல. சாம்சங்கோட Note 9 ஒர்க் ஆயிடுச்சு, பட் சாம்சங்கோட ஹார்ட் டிஸ்க் எதுவுமே ஒர்க் ஆகல. அது சமயம் சாம்சங்கோட A70 போனும் ஒர்க் ஆகலையாமா. அடடே, ஆச்சரியமா இருக்கே அப்படின்னு பார்த்தா A70 வந்து நார்மல் யூசருக்கே ஒர்க் ஆகாதாமா. ஏன்னா அவங்களோட ஃபிங்கர் பிரிண்ட் மொக்கையா இருந்தனால அது ஒர்க் ஆகல. ஓகே, iOS 14 அதுல வந்து ஒரு புது ஃபீச்சர் வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ வந்து iOS 13 தான் எல்லாரும் யூஸ் பண்றாங்க. iOS 14ல என்ன ஃபீச்சர் வரப்போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆண்ட்ராய்டில் நம்ம ஆல்ரெடி பண்ணிட்டு இருக்கிறது தான். பிளே ஸ்டோர்ல வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டன்ட் ஆப்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்கு இல்லையா. நீங்கள் அந்த ஆப்போட பேஜுக்கு போயிட்டீங்கன்னா இன்ஸ்டால் அப்படின்னு ஒரு பட்டன் இருக்கும், அப்படி இல்லைன்னா ட்ரை இட் அப்படின்னு ஒரு பட்டன் இருக்கும். ஸோ ட்ரை நவ் அப்படின்ற பட்டன் கிளிக் பண்ணிங்கன்னா முழு ஆப்பும் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணணும் கூட அவசியம் இல்லை. ஒரு 4-5 MB மட்டும் டவுன்லோட் ஆகி இன்ஸ்டால் ஆகும். நீங்கள் டெம்பரரியாக சும்மா டக்குன்னு அப்படியே எதுவும் ஃபோனில் இன்ஸ்டால்லாம் தனியாக பண்ணாமல் அப்படியே டேரெக்டாக அந்த கேமை விளையாடியே பார்த்துக்கலாம். பிடிச்சிருந்தா ஃபுல் வெர்ஷன் டவுன்லோட் பண்ணிக்கலாம், பிடிக்காட்டியே அப்படியே அடுத்து சும்மாவே விட்டுறலாம், அதுவே போயிடும் ஃபோனை விட்டு. இது வந்து iOS 14ல கிளிப்ஸ் அப்படின்ற பேர்ல கொண்டு வந்து நல்ல ஃபீச்சர். ஏன்னா ஆப்பை கம்ப்ளீட்டா இன்ஸ்டால் பண்ணி நம்ம ட்ரை பண்றதுக்கு அதோட மெயினான ஃபங்க்ஷனாலிட்டி மட்டும் நம்ம ட்ரை பண்ணிட்டா நமக்கும் டைம் மிச்சம். ஆமா ஆமா ஆமா, சூப்பர். ஓகே, அடுத்த நியூஸ் என்னன்னா மிஸ்டரியே ஒரு தீர்க்கதரிசி நம்ம வீக்லி நியூஸஸ்ல பார்த்தோம். என்னன்னா 4-5 மாசம் முன்னாடி கொளுத்தி போடுங்க. 4-5 மாசம் முன்னாடி இந்த மாதிரி இப்போ கொரோனா அவுட் பிரேக் இருக்குல்ல, அந்த மாதிரி ஒரு அவுட் பிரேக் வந்துச்சுன்னா அதோட டேட்டா எல்லாம் எப்படி எடுக்கலாம், யூசர்ஸ் வந்து எப்படி நோட்டிஃபை பண்ணலாம் அப்படின்ட்டு ஃபிட்பிட் ஒரு வழி கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னு நம்ம பார்த்தோம். அதை வந்து இப்போ ஜெர்மனில வந்து யூஸ் பண்ண போறாங்க. என்னன்னா ஃபிட்பிட் இல்லைன்னா ஏதாவது ஸ்மார்ட் வாட்சஸ் நீங்க யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா உங்களோட ஸ்லீப்பிங் பேட்டர்ன் அப்புறம் உங்க ஹார்ட் பீட் பேட்டர்ன் இதெல்லாம் வச்சு வந்து நீங்க வந்து ஏதாவது காய்ச்சல் அஃபெக்ட் ஆயிருக்கீங்களா, இந்த கொரோனா அஃபெக்ட் ஆயிருக்கீங்களா அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கலாம். ஸோ ஜெர்மன் கவர்மெண்ட் வந்து என்ன கேட்டிருக்காங்கன்னா, இந்த ஒரு ஆப் கிரியேட் பண்ணிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஸ்மார்ட் வாட்ச் இல்லைன்னா ஃபிட்பிட் யூசர்ஸ் வந்து நீங்க வந்து இதுல சைன் இன் பண்ணுங்க, உங்களோட டேட்டாஸ் எல்லாம் பிரைவேட்டா தான் இருக்கும், நாங்க யாருக்கும் ஷேர் பண்ண மாட்டோம்
அதே மாதிரி அவங்க சைன் அப் பண்றதுனால என்னன்னா அவங்களோட டேட்டா எல்லாம் கிடைக்கும். ஸோ ஸ்லீப்பிங் பேட்டர்ன் ஆர் ஹார்ட் பீட் பேட்டர்ன் இதெல்லாம் கிடைக்கும். இதை வச்சு ஜெர்மனி வந்து இப்போ ஒரு ஏரியா பிளாக் பண்ணியிருந்தாங்கன்னா அந்த ஏரியால கொரோனா ஸ்ப்ரெட் ஆகுதா இல்லைன்னா ஆல்ரெடி இருக்கவங்களோட இது ஹார்ட் பீட்டும் ஸ்லீப்பிங் பேட்டர்ன் எப்படி இருக்கு அதை வச்சு புதுசா ஒருத்தவங்களுக்கு அஃபெக்ட் ஆனா கூட அவங்க ஈஸியா நேரோ டவுன் பண்ணலாம். இந்த மாதிரி எல்லாம் பயங்கரமா ஹெல்ப்பா இருக்கும்ட்டு சைன் இன் பண்ணுங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ரொம்ப நல்ல விஷயம். ஓகே, ஜெர்மனி கவர்மெண்ட்டே பண்ணிட்டாங்களா? ஓகே ஓகே. ரைட்டு. சாம்சங் எஸ் அவங்க வந்து ஒரு புது கேலக்ஸி பட்ஸ் ஒன்று கொண்டு வராங்க. ஓகேவா? அது வந்து ஆக்டிவ் நாய்ஸ் கேன்சலேஷனோட வருது. இது வந்து பார்த்தீங்கன்னா பட்ஸோட ஷேப்பே வந்து ஒரு 8 ஷேப்பில் இருக்குது. ஒரு அகலமான 8 ஷேப்பில் பார்க்குறதுக்கு ரொம்ப க்யூட்டாக அழகாக இருந்துச்சு. நல்லா காதில் ஃபிட் ஆகும் அப்படின்ற மாதிரி தோணுது. இது வந்து 11 hours பேட்டரி பேக்கப் இருக்கும். சூப்பர். இந்தியன் ப்ரைஸ் படி பார்த்தா ஒரு 11,000 பக்கம் வந்துச்சு. ஓகே, எப்படியோ ஆப்பிள் ஏர்பட்ஸ் விட கம்மியாக தான் இருக்கு. ஆமா ஆமா. ஓகே, அடுத்தது என்னன்னா ஃபேஸ்புக் வந்து கேமிங் டோர்னமெண்ட் மாதிரி ஒன்று லான்ச் பண்ணிருக்காங்க. அது பேர் வந்து பிராக்கெட்ஸ். இப்போ நம்மளோட ஃப்ரெண்ட் லிஸ்ட்ல இருக்கவங்க எல்லாம் சேர்த்து வச்சு நம்ம பிராக்கெட்ஸ் அப்படின்ட்டு ஒரு குரூப் மாதிரி ஒன்று கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த குரூப் டோர்னமெண்ட் 1-on-1 அந்த மாதிரிலாம் கேம்ஸ் ஆர்கனைஸ் பண்ணி சாம்பியன்ஷிப் இதெல்லாம் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி கொரோனா லாக்டவுன் பீரியட்ல இதுவும் ஒன் டைப் ஆஃப் என்டர்டைன்மெண்ட் தானே. ஆமா, உடனே மிஸ்டர் எம் ஃபேஸ்புக் ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் பிராக்கெட் போட்டுருவாரு. நான் ஃபேஸ்புக்ல என் அக்கௌண்ட் டீஆக்டிவேட் பண்ணி 2 வருஷம் ஆச்சு. என்னோட கடைசி நியூஸ் சொல்லி முடிச்சிட்டேன். இல்ல நீங்க ஐஐடி நியூஸ் சொல்லிருங்க. நீங்க தான். ஓகே, ஐஐடி இந்தியா ஃபுல்லா இருக்கிற ஒவ்வொரு ஐஐடியுமே வந்து இந்த கொரோனா வைரஸ்க்கு எதிர்த்து இந்தியன் கவர்மெண்ட் போராடுறதுக்கு நிறைய உதவிகள் பண்ணிட்டு இருக்காங்க. ஐஐடி ரூர்கி அப்புறம் ஐஐடி குவாஹாத்தி இவங்க 2 பேரும் என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த கொரோனா வைரஸ் சஸ்பெக்ட் எங்கெங்கெல்லாம் இருக்காங்க அப்படின்னு லொக்கேட் பண்ணுறதுக்கு ஒரு ஆப் கண்டுபிடிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த ஐஐடி ஹைதராபாத் அப்புறம் ஐஐடி கரக்பூர் இவங்க 2 பேருமே என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த ட்ரோன் வச்சு இந்த என்ன சொல்றது இந்த டிஸ்இன்ஃபெக்டன்ட் இதெல்லாம் ஸ்ப்ரே பண்றதுக்கு டெக்னாலஜி டெவலப் பண்ணிட்டு இருக்காங்க. அது போக ஐஐடி மும்பை, டெல்லி இவங்களும் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி இந்த ஜியோ ஃபென்சிங் இந்த மாதிரி ஆப்ஸ் எல்லாம் டெவலப் பண்ணி ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க. பரவாயில்ல, டக்குன்னு இந்த மாதிரி இறங்கிட்டாங்க. மக்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல் தான். உண்மை. யூகே காரங்களாம் அறிவாளிங்கன்னு நான் கொஞ்ச நாள் முன்னாடி நினைச்சிட்டு இருந்தேன். அது என்ன மூஞ்சிலேயே அடிச்ச மாதிரி ஒரு நியூஸ் என்னன்னா யூகேல வந்து ஒரு கான்ஸ்பிரசி தியரி கிளப்பி விட்டாங்க. இந்த மாதிரி கொரோனா வைரஸ் எல்லாம் 5G டவர்ஸ்ல இருந்து வர ரேடியேஷன் வந்து அதை வந்து வளர்க்குது, அதை வந்து ஸ்ட்ராங் ஆக்குது. அதனாலதான் கொரோனா வைரஸ் எல்லாம் நம்ம ஊர்ல இப்படி பரவி இருக்கு அப்படின்லாம் சொல்றாங்க. பாத்தீங்கன்னா இன்னைக்கு இப்போ கரண்டான ஸ்டேட்டஸ் படி சைனால நம்பர் ஆஃப் பீப்புள் அஃபெக்டட் விட யூகே வந்து அடுத்த ஸ்டெப்ல தான் இருக்காங்க. ஸோ தேர் ஆல்மோஸ்ட் ரெடி டு டேக் ஓவர் சைனா லிஸ்ட் அப்படிங்கிற மாதிரி தான். சோ அங்க வந்து இதுக்கெல்லாம் காரணம் யாரு? கிட்டத்தட்ட 5G கணக்கும் அதே மாதிரி தான். 5Gயும் சைனாக்கு அடுத்து எனக்கு தெரிஞ்சு யூகேல தான் பெரிய நெட்வொர்க். ஆமா. சோ நம்ம ஊர்ல 5G கூட்டி கழிச்சு பாருங்க, கரெக்டா வருதா இல்லையா? கரெக்ட் தான். அப்போ தெளிவா யோசிச்சுதான் இந்த கான்ஸ்பிரசி தியரி கிளப்பி விட்டுருக்காங்க. ஆமா. என்ன தியரினா இந்த மாதிரி நம்ம ஊர்ல 5G டவர்ஸ் இருக்கனாலதான் நம்ம ஊர்ல கொரோனா வைரஸ் பரவி இருக்கு, வாங்க இந்த 5G டவர்ஸ் எல்லாம் முடிச்சிருவோம் அப்படின்ட்டு அந்த ஊர்ல இருக்க 5G டவர்ஸ் எல்லாம் எரிக்க ஆரம்பிச்சாங்களாமா மக்கள். ஆமா, இப்ப நம்ம எல்லாத்தையும் வீட்டுல ஏன் உட்கார சொல்றாங்க தெரியுமா? நம்ம எல்லாத்தையும் வீட்டுல உட்கார வச்சுட்டு நமக்கு தெரியாம 5G டவருக்கு இந்த வயர் எல்லாம் போட்டுடலாம் அப்படின்னு தான் மக்கள் வெளியே வந்தாத்தானே போராட்டம் பண்ணுவாங்க. அதனாலதான் வெளியே வரவிடாம உட்கார்றதுக்காக தான் இப்படிலாம் சொல்லி வீட்டுல உட்கார வைக்கிறாங்க அப்படின்னு ஒரு பக்கம். என்னடா எந்த ரூட்ல போனாலும் அணக்கட்டுறீங்கன்ற மாதிரி தான் இருக்கு அவங்க பேசுறது. மோசம். ஆமா, அவங்க என்ன சொல்றாங்கன்னா அவங்களோட குறிக்கோளே என்னன்னா 5G டவர் ஆன் பண்ணி மக்கள் எல்லாத்தையும் கொண்டுறணும், அதனால அவங்க திட்டம் அப்படின்னு. மக்கள் எல்லாத்தையும் கொண்டுட்டா எங்களுக்கு எப்படா வருமானம் வரும், இந்த டவர் போட்டது காசு எப்படா நான் திரும்பி முதல்ல மீட் எடுப்பேன் அப்படின்னு அவன் கேட்கற கேள்வி இவங்க காதுல விடுறதே இல்லை. ஆமா, டவர் எல்லாம் கொளுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. ரொம்ப முட்டாள்தனம். ஓகே, எஸ். சோ இதெல்லாம் தான் இந்த முக்கியமான நியூஸ் நாங்க ஃபீல் பண்ணோம், அதெல்லாம் உங்ககிட்ட சொல்லிட்டோம். ஆமா, அடுத்த வாரம் இதே மாதிரி ஒரு நிகழ்ச்சியில் ஞாயிற்றுக்கிழமை சந்திப்போம். மீண்டும் நன்றி, வணக்கம், பை. சீக்கிரம் பாப்போம்.